ஹாய் ஹலோ வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வழியாக எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை டெய்லி பார்த்துட்டே வர்றோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஷின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் அதிகாரங்களை பற்றி கூறுகிறது? ஸோ இதுதான் கேள்வி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் 11வது அட்டவணை. நம்ம அரசியலமைப்பில் 11வது அட்டவணை 12வது அட்டவணை ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா 1992 பாராளுமன்றத்தில் நினைச்சாங்க சட்டத்திருத்தம் பண்ணி 73வது சட்டத்திருத்தத்தின் வழியா 11வது அட்டவணையும் 74வது சட்டத்திருத்தத்தின் வழியா 12வது அட்டவணையும் சேர்க்குறாங்க. புதுசாக உள்ள சேர்க்குறாங்க. இந்த ரெண்டு சட்டத்திருத்தமே ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி அமைப்புகளை வலிமைப்படுத்துவதற்கு 73வது 74வது சட்டத்திருத்தங்கள் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா 73வது சட்டத்திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பகுதி 9 உள்ள சேர்க்குறாங்க. இப்படி ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 243A இருந்து 243O வரைக்கும் அதில் இருக்கக்கூடியது. 74வது சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகர பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பகுதி 9A சேர்க்குறாங்க. 243P இருந்து 243ZG வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் அதை பற்றி பேசுது. ஸோ அதுக்கு ரிலவெண்டாக இருக்கக்கூடிய இந்த அட்டவணையும் ரொம்ப முக்கியம். ஸோ 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பற்றியும் 12வது அட்டவணை நகர பஞ்சாயத்து பற்றியும் தெளிவுபடுத்துகிறாங்க. அதோடைய அதிகாரங்களை பற்றி அதில் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் நம்ம டெய்லி பார்க்கலாம். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.